வந்து பொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உடைய ஆசீர்வாதத்தின் கரமானது ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆற்றி தேற்றி அரவணைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, சோர்வுகளோடு மனபாரங்களோடு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க நோக்கி பார்க்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் பார்த்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல சிறுபிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், திடீர்னுப்பா. அதே போல பிறந்தநாளை காண்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அன்பின் கடவுள் பிதாவே, திருமதி அர்ச்சிதா அவர்களுடைய சமூகத்தை கொண்டு வருகிறோம். அவரை ஆசீர்வதிங்க ஜெபிக்கிறோம். மகன் சர்க்குணத்துக்காக ஜெபிக்கிறோம். சர்வத்தோடு கூட இருங்க. மகனுடைய ஆவிக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலே அப்பா மகன் ஆலயத்திற்கு வருவதற்கும் அவருடைய சத்திய வசனங்களை கேட்பதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அதே போல அன்பின் ஆண்டவரே, மகன் ஜாக்சனுக்காக ஜெபிக்கிறோம். அவனோடு கூட இருங்க. நாங்கள் அநேக நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டீருக்காக நன்றி அப்பா. அவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளையும் நீர் ஆசீர்வதித்து கொடுப்பதற்காக நன்றி அப்பா. எதிர்கால தேவைகளை சந்திங்க, எதிர்கால திட்டங்களை அறிவிக்கிறோம் சுவாமி. மேலும் அன்பின் ஆண்டவரே, சிறுவர் பாலகுமாரை வைக்கக்கூடிய பள்ளத்தை இன்னும் அதிகமாய் தந்து வழி நடக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல திருமதி புஷ்பம் காலை அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் அதே போல தேவிப்பட்டினம் பகுதியில் நடக்க இருக்கிற மீட்டிங்காக ஜெபிக்கிறோம். மீட்டிங் கடன் இருக்கட்டும். அதற்காக உதவி செய்த பிள்ளைகளுக்காக நன்றி அப்பா. ஒரு சில பிள்ளைகள் உதவி செஞ்சிருக்காங்க, நமக்காக நன்றி. அந்த மீட்டிங் தொடர்ந்து ஆசீர்வாதமாக நடக்க நீங்கள் உதவி செய்யுங்க. ஜெபத்தில் வைக்கிறோம். கர்த்தர் கூட இருந்து காரியங்களை வாழ்க்கை செய்யுங்கப்பா. விசேஷமாக எங்களுடைய ஆலய கட்டுமான பணிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் காரியங்களை நீ கைக்கூடி வர செய்வதற்காக நன்றி. ஏற்ற வேலையிலே நன்மையான காரியங்களை திறந்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய வேத வசனத்திலே நாங்கள் வாசித்தது போல இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. எங்களுக்காக வாசலை நீங்க திறந்து வச்சிருக்கீங்க. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள அதை கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற திருமதி ஸ்டெல்லா மாரிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களோடு கூட இருங்க. பலவீனங்களை மாற்றுங்க, சுகவீனங்களை மாற்றுங்க. பரிபூர்ண சுகத்தோடு இந்த இடத்துக்கு திரும்பி வருவதற்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. திருமதி செல்வி ஆனந்த் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கூட இருங்க, பலவீனங்களை மாற்றுங்கப்பா. அதே போல சிறுவன் கௌசிக்காக ஜெபிக்கிறோம். மகனோடு கூட இருங்க. கை ஃப்ராக்சர் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. மகனுடைய பலவீனங்களை கர்த்தர் மாற்றுங்க. சேதுராஜ் ஐயாக்காக ஜெபிக்கிறோம். கால் வலிகளை மாற்றுங்கப்பா. இன்னும் ஆண்டவரை பலவீனத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். புஷ்பா அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். ஓசன் அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். அமுதா பாட்டிக்காக ஜெபிக்கிறோம். பாக்கியமன் அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடு கூட இருந்து பலவீனங்களை மாற்றுங்கப்பா. திருமணத்துக்காக குழந்தைக்காக காத்துக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. கூட இருங்க. பிரசவத்தை எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வேலை எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உடைய கரம் கூட இருக்கட்டும். பள்ளிக்காக ஜெபிக்கிறோம். பள்ளியிலே உடைய கரம் கூட இருந்து காத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. சகலத்தை உடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய திருச்சபையில் செய்யக்கூடிய விவசாய பணிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. மென்மேலும் உடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பி காத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம்.